தாய் தமிழ் உறவினருக்கு வணக்கம். நேத்து ஒரு விவாதமேடை நிகழ்ச்சியில அண்ணன் ஷானவாஸ் அவர்கள் நாம் தமிழர் கட்சி மீது பயங்கரமான கேள்விகள வச்சிருந்தாரு. கேள்வின்னா ஒண்ணும் வெறித்தனமா இருந்து. தமிழ்நாட்டுல ஆர்எஸ்எஸ் என்னென்ன செய்யணும்னு நினைக்கோ எல்லாத்தையும் நாம் தமிழர் கட்சி நடத்திட்டு இருக்கு. நாங்க எப்படி அதுக்கு விடுவோம் அப்படின்லாம் கேட்டிருந்தாரு. குஜராத் கலவரத்துக்கு பிறகு பிஜேபியோட கூட்டணி வச்சது யாரு? ஆர்எஸ்எஸ் அமைப்பு ஒரு சமூக நீதி அமைப்புன்னு சொன்னது யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். சரி, அதாவது பழைய கதை. தமிழக அரசியல் வரலாற்றிலே ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்துக்கு தமிழ்நாட்டுல அனுமதி கொடுத்த ஒரே கேடுகட்ட கட்சின்னு சொன்னா திமுக தான். அது அண்ணனுக்கு ரொம்ப வேண்டிய ஸ்டாலின் அவர்களின் திராவிட மாடல் அரசு தான். ஒருவேளை இது அண்ணனுக்கு தெரியலன்னு தோணும். தெரிஞ்சிருந்த அண்ணன் வேற ஏதாவது ஒரு விபரீத முடிவு தான் எடுத்திருப்பாரு. அது தெரியாதனால தான் அண்ணன் இப்போ இந்த மாதிரியான சத்தம் போட்டு நடக்காரு. அதுபோக அண்ணன் பெரியார் பெரியார்னு அண்ணன் துடிக்காரு. பெரியார் இஸ்லாமியர்களை எவ்வளோ கேவலமாக பேசினார்னு எல்லாருக்குமே தெரியும். அண்ணனுக்கு பெரியாருக்கு கொள்கைகள் எந்த கொள்கை பிடிச்சுன்னுட்டு எனக்கு தெரியலை. ஒருவேளை கடவுள் மறுப்பு என்னதோ என்ன பெரியார் தானே சொல்லார், கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை, கடவுளை கற்பித்தவன் முட்டாள், பரப்புகிறவன் அயோக்கியன், வணங்குபவன் காட்டு மிராண்டின்னு பெரியார் தான் சொல்லார். இதில் அண்ணனுக்கு உடன்பாடு இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அண்ணன் வந்து 5 வேளையும் கண்டிப்பாக துளைக்கு போகக்கூடிய ஆளாக தான் இருக்கும். அதனால் இந்த கொள்கையில் உடன்பாடு இருக்காது. அதுபோல் பின்ன முக்கியமான பெரியார் கொள்கை வந்து ஜாதி ஒழிப்பு. அண்ணன் பெரியார் பெரியார்னு கதறவர் வந்து இந்த கேஎன் நேருவாக இருக்கட்டும், கேகேஎஸ்எஸ்ஸாக இருக்கட்டும், இவையெல்லாம் ரெட்டி மாநாட்டில் கலந்துடும் போதும் இளமுதேவல் சங்க தலைவி அக்கா கனிமொழி நாடார் சங்க மாநாட்டில் கலந்துடுவாங்க. கண்டிப்பாக குரல் கொடுத்துருக்கணும். அப்போல்லாம் அதுக்கு எதிராட்டு குரல் கொடுக்க திராணி இல்லாமல் ஏதோ டேஸ் மாதிரி இருந்துக்கிட்டு இப்போ கடந்து பெரியார் பெரியார்னு கடந்து கத்திட்டு ஒரு பலனுமே கிடையாது. அதுபோக நம்ம திராவிட கழக கரஞ்சட்ட குரூப்பு இவளுக்கு ஜாதி ஒழிப்பு தான் முதன்மை கொள்கை. ஏன்னா மாதம் முன்னாடி நம்ம முதலமைச்சர் ஜிடி நாயுடுன்னு மேம்பாலத்துக்கு பேர் வச்சார். அந்த பேரை வச்சதுக்காண்டி அவருக்கு நன்றி தெரிவித்து போஸ்டர் அடித்தது இதே கரிஞ்சட்ட குரூப்பு தான். அண்ணன் பெரியார்னு பேசுகிறான ஷானவாஸ் அவருக்கு திராணி இருந்திருந்துன்னு சொன்னால் அப்போ கேள்வி கட்டுப்பார். முதலமைச்சர் எதே கேள்வி கட்டுருக்கலாம். என்னையா நீ நான் இப்படி ஜாதி ஒழிப்பு நீ பேசிகிட்டு இருக்கிறிய, நீ இப்போ மேம்பாலத்துக்கு ஜிடி நாயுடுன்னு பேர் வச்சிருக்கிறியா அப்படின்ட்டு கேட்டிருக்கலாம். அப்பமெல்லாம் கேட்கறதுக்கு வக்கில் தானே ஷானவாஸ் அவர்கள் நாம் தமிழர் கட்சியை விமர்சிப்பது வந்து கேவலத்திலும் கேவலம். அது அடுத்தால வந்து அண்ணனுக்கு வந்து பெரியாரின் கொள்கையில் எந்த கொள்கை பிடிச்சுன்னு தெரில. ஒருவேளை பெண்ணடிமைத்தனம் அந்த இடம் பிடிச்சானது தெரியலை. ஏன்னா பெரியார் தானே சொல்லார், பெண்களை வந்து குழந்தை பெற்றுக்கொள்ளும் இயந்திரம் மட்டும் பயன்படுத்தப்படாது, ஆண்களை போல முடிவெட்டணும், ஆண்களை போல உடை உடுத்தணும், அந்த மாதிரி அவர் தான் சொல்லார். இதில் அண்ணன் எந்த கொள்கையை பின்பற்றி அண்ணனை சார்ந்தவர்களும் எந்த கொள்கையை பின்பற்றாமனிட்டு முதல்ல அண்ணனை தெரியப்படுத்தணும். ஏன்னா இப்போ நம்ம ஒரு ஆளை ஒரு தலைவராட்ட நம்ம ஏற்றுக்கொண்டோன்னு சொன்னால் நம்ம அவருக்கு எந்த கொள்கையை பின்பற்றணும் முதல்ல நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்தணும். அப்போந்தான் மக்களுக்கு தெரியும். நீங்கள் முதல்ல பெரியாரின் கொள்கையை பின்பற்றி நடந்தாதனானே மீதி உள்ள ஆளுகளுக்கு போதனை பண்ண முடியும். அதை விடுத்துட்டு ஊரில் உள்ளவனுக்கு உபதேசம் வச்சுக்கிட்டு தானும் தனக்க வீட்டில் உள்ளவங்களும் தனக்கு சுற்றியுள்ள வேறு மாதிரி நடந்தால் அது வந்து சரியில்லைலானே. அது நீங்கள் முதல்ல எந்த கொள்கையை பின்பற்றுறீன்னு நீங்கள் முதல்ல தெரியப்படுத்துங்க. அது போக எப்படின்னு சொன்னால் பெரியாரின் கருத்துக்களை நீங்கள் என்னைக்கா பொதுமையாக்க நீங்கள் என்னைக்காவது ஒரு குரல் கொடுத்துருப்பீங்க. இந்த கருஞ்சட்டா ஓனா குரூப்பாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், பெரியார் பெரியார் நம்ம குதிக்கிறியே இல்லை. எல்லாருக்கும் கருத்தையும் பகுத்தறிவு செய்யணும், ஆய்வு செய்யணும். ஆனால் ராமசாமிக்கு கருத்துவத்துக்கு இப்போ ஆய்வு எதுவுமே பண்ணக்கூடாது. யாராவது எதாவது சொல்லுவார், வீரமணி அங்கே பூட்டி வச்சுட்டு ஏதாவது ஒரு இதாக சொல்லுவார், அதுபடி நடந்துகிட்டு இருப்பியா. இதுவரை அதுக்கு உண்மை தன்மை உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? முதல்ல ராமசாமிக்கு கருத்தை பொதுமையாக்க முதல்ல இங்கே குரல் கொடுங்கண்ணே. நீங்கள் உண்மையிலேயே பெரியார் பெரியார்னு துடிக்கக்கூடிய நீங்கள் பெரியாருக்கு மேலே உண்மையிலே உங்களுக்கு ஒரு அன்பம் பாசமாக இருந்துன்னு சொன்னால் முதல்ல ராமசாமிக்கு கருத்தை முதல்ல பொதுமையாக்க நீங்கள் முதல்ல குரல் கொடுங்க. அதுக்கு பிறகு அவர்கள் கொள்கைப்படி நடந்து நீங்கள் எந்த கொள்கையை பின்பற்றின்னு மக்களுக்கு தெரியப்படுத்துங்க. அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சி விமர்சனம் பண்ணுங்க. ஏன்னா வந்து உங்கள் கூட்டாளி அதிமுக ஆட்சியில் எந்த அளவு பிஜேபி எதிர்த்தாவனே உங்களுக்கே தெரியும். கருப்பு கொடை, கருப்பு பலூனு, இந்த திராவிட கழக ஓனாய் கூட்டம் எல்லாமே சேர்ந்து தான். ஆனால் இதே திமுக ஆட்சியில் பாருங்கள், வெள்ளை கொடை தான் பிடிப்பார். கருப்பு கொடை தான் பிடிக்கக்கூடிய வக்கு கிடையாது, வெள்ளை கொடை தான் பிடிக்கணும். அப்போ அதெல்லாம் வந்து அரசியல் நாகரிகம் ஆயிரும். அப்படி தானே? அதுபோக அமலாக்கத்துறை ரைடு கேஎன் நேரு வீட்டில் இருக்கட்டும், பொன்முடி வீட்டில் இருக்கட்டும், முதலமைச்சர் ஸ்டாலின் மர்ம வீட்டில் இருக்கட்டும், இப்படி அமலாக்கத்துறை ஒவ்வொரு முறை சோதனை வரும்போது எல்லாரும் டெல்லிக்கு போயிடுவாங்க. நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்க்கறதுக்கும், மோடி அவர்களை பார்க்கறதுக்கும். அப்பமெல்லாம் உங்களுக்கு அதெல்லாம் கேள்வி உங்களுக்கு திராணி இருந்தானே. நீங்கள் இப்படி இங்கே அமலாக்கத்துறை ரைடு வந்தோடனே நீங்கள் பயந்து நீங்கள் ஓடி இங்கே பிஜேபிகிட்ட போய் காலில் விழுறீங்களே. உங்களுக்கு அப்பமெல்லாம் இந்த மாதிரி கேள்வியாக திராணி இருந்து நீங்கள் கேள்வி கேட்டிருந்தா இப்போ நீங்கள் நாம் தமிழாக விமர்சனம் செய்யலாம்.
தமிழ்நாட்டில ஆர்எஸ்எஸ், பிஜேபிய வளர்க்கது திமுக தான். அது வந்து ஒரு சின்ன பிள்ளைக்கு கூட தெரியும். நீங்க ஏதோ விவாதமேடை நிகழ்ச்சிகள்லாம் நீங்க அலறி அலறி பேசணும்னு உங்க பேச்செல்லாம் யாரும் நம்பணும்னு நீங்க வந்து கனவுலயும் காண வேண்டாம். சரியா? நீங்க முதல்ல ஒழுங்கா நடந்துடுங்க. சிந்திச்சு நீங்க செயல்பட்டு நீங்க ஒழுங்கா நடங்க. அதுக்கப்புறம் மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. நன்றி. நாம் தமிழர்.